வில்லங்க சான்றிதழ்னா என்ன? வில்லங்க சான்றிதழ் தொலைபேசி எண்ணுக்கு வரதுன்னா அதில் என்ன பயன் இருக்குது? பொதுவாக இப்போ நீங்களும் நானும் ஒரு சொத்தை கரையம் பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன், அந்த கரையம் பண்ண அந்த ஆவணத்தினுடைய டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனைகள் இருக்குது இல்லைங்களா, அந்த பரிவர்த்தனைகள் வில்லங்க சான்றிதழில் இடம்பெறும். அந்த அடிப்படையில் தான் இந்த சொத்து இன்னாருக்கு உரிமையானது, இந்த சொத்து இன்னாருக்கு இந்த தேதியில் இந்த ஆவணத்தின் மூலமாக இன்னாருக்கு விற்பனை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்த முடியும். ஸோ அந்த வில்லங்க விவகாரங்கள் ஏதாவது சொத்துக்களில் இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த நிலம் பார்த்திங்கன்னா 1860 சட்டம் கொண்டு வந்தாங்க. 65 நீங்கள் போய் பதிவு செய்திருந்தால் அந்த விவரங்கள் அந்த வில்லங்கத்தில் என்கம்பரன்ஸில் இருக்கும். இது வரைக்குமே ஒரு மனிதன் அந்த சொத்தை பதிவே செய்யலை, 5 தலைமுறையாக 6 தலைமுறையாக இல்லை 10 தலைமுறையாக அதை அப்படியே அனுபவிச்சுட்டே வராங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வில்லங்க சான்றிதழ் நீங்கள் பார்க்கவே முடியாது. நில் என்ட்ரி தான் இருக்கும். ஏன்னா ஏதாவது டிரான்சாக்ஷன் இருந்தால் மட்டும்தான் அதில் அந்த வில்லங்கத்தில் என்ட்ரிஸ் வரும், இல்லைன்னு சொன்னால் பதிவுகள் எதுவுமே வராது. ஸோ அதனால் இப்போ நம்ம புதியதாக பதிவு செய்யும் பொழுது நம்ம பேரில் பதிவு செய்திருக்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு அந்த பதிவுகள் வில்லங்க சான்றிதழில் வரும். அதை நம்ம வரணுன்னா முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோன்னா டிஎன் ரெஜினெட் அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு ஸ்ட்ரீட்டு, நீங்கள் நகரங்களில் இருந்தால் தெரு வாரியாக தான் பார்க்க முடியும், கிராமங்களில் இருந்தால் சர்வே வாயிலாக பார்க்கலாம். கிராமங்களில் நிலங்களுக்கு, விவசாய நிலங்களுக்கு, அதாவது காடுன்னு சொல்லுவோம்ல, அங்கே காடு பூமி, அதுக்கெல்லாம் வீடுகள் பகுதிகளில் தெருக்களின் அடிப்படையில் மதிப்பு இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் தெரு மதிப்பை பார்க்கணுமா, சர்வே நம்பர் மதிப்பை பார்க்கணுமான்னு செலக்ட் பண்ணணும். அடுத்தது மண்டலத்தை செலக்ட் பண்ணணும், மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தை செலக்ட் பண்ணணும், பதிவு அலுவலகத்தை செலக்ட் பண்ணணும், அப்புறம் சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பரை செலக்ட் பண்ணி அப்புறம் தான் நீங்கள் சப்மிட் பண்ணால் தான் அந்த ஈசியினுடைய விவரங்கள் உங்களுக்கு வரும். இது நிறைய பேருக்கு தெரியாது, பார்க்குறது சிரமம். அதனால் பதிவுத்துறை என்ன பண்ணுது, இது ஒரு அற்புதமான திட்டம். நீங்கள் ஒரு மொபைல் நம்பரை வாங்குபவருடைய மொபைல் நம்பரை அதில் குறிப்பிட்டிருப்பீங்க ஆவணத்தில். அந்த ஆவண எண்ணுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே டாக்குமெண்ட் ரெடின்னு சொல்லி குறுஞ்செய்தி வந்துடுது. அதே சமயம் அந்த டாக்குமெண்ட் ரெடியான உடனே உங்களுக்கு ஒரு லிங்க்கோட ஒரு எஸ்எம்எஸ் வரும், குறுஞ்செய்தி. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய விவரங்கள், அதாவது நீங்கள் பதிவு டிரான்சாக்ஷனோட விவரங்கள் எல்லாமே வியூ பண்ணிக்கலாம், அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டாக தொலைநோக்கு பார்வையோடு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது எங்களுடைய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு அரசுக்கு வைத்த கோரிக்கை தான், அது நிறைவேறி இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பதிவுத்துறைக்கு நான் அதை நன்றி சொல்லிக்கிறேன். அதே சமயம் எப்போ நீங்கள் 1975 நீங்கள் இலவசமாக இணையதளம் வாயிலாகவே பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த லிங்க்கை பயன்படுத்தி ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் எல்லாமே பேரண்ட் டாக்குமெண்ட் நம்பரும் அதில் இண்டெக்ஸில் இன்புட் பண்ணுறோம். அந்த அடிப்படையில் 75 அப் டு டேட்டுக்கு இலவசமாக இணையதளம் வாயிலாகவே ஈஸியாக நீங்கள் அனுப்புகிற லிங்க்கில் பார்க்குற அளவுக்கு பண்ணிங்கன்னு சொன்னால் அது பொதுமக்களுக்கு, நிலங்களை வாங்குகின்ற, மனைகளை வீடுகளை வாங்குகின்ற, சொத்துக்களை வாங்குகின்ற பொதுமக்களுக்கு அது வாய்ப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் பதிவுத்துறைக்கு முன்வைக்கிறேன்.